இந்து நம்பிக்கையின்படி மேருமலையை குறிக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோபுர உச்சியில வெள்ளை யானையான ஐராவதத்துல இந்திரன் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கு. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் 2ஆம் ராமர் காலத்துல இந்த கோயிலுக்கு அருகிலேயே தாய்மொழியில உபசோட்னு அழைக்கப்படுற ஒரு மண்டபத்தை கட்டினாரு. கலைநயமிக்க இந்த மண்டபத்துடைய நுழைவாயில்ல 2 பெரிய துவாரபாலர்கள் சிலை இருக்கு. ராமாயண கதைகளை குறிக்கிற சிற்பங்களும் ஓவியங்களும் இந்த மண்டபத்தில் நிறைஞ்சு இருக்கு. தங்க நிற பூச்சிக்களாலையும் வண்ண கற்களாலையும் அலங்கரிக்கப்பட்ட இந்த மண்டபத்தை சுற்றிலும் 120 புத்தர் சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. உபசோத் மண்டபத்தோட உட்புறத்துல அழகான வண்ணமயமான சுவரோவியங்கள் தரையிலிருந்து கூரை வரை அழகா வரையப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு புத்த கோயிலா இருக்கிற இந்த வாட் அருண் சியாம் புத்திசத்துல மிகவும் முக்கியமான விகாரமா இருக்கு. மிக முக்கியமான அரச விழாவான தாய்லாந்து ராயல் பார்ஜ் ப்ரொசஷன்னு அழைக்கப்படுற அரச படகுகளுடைய அணிவகுப்பு சாவோ பிரியா ஆற்றில் நடக்கும். இது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாக நடைபெற்று வர ஒரு சடங்காக இருந்தாலும் 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற ஒரு அரிய நிகழ்வாக தான் இருக்கு. அரச படகுகளோட கைவினைத்திறன் மற்றும் பாரம்பரிய தாய் கலைகளை அடையாளப்படுத்தும் ஒரு விழாவா இது இருக்கு. இந்த நிகழ்வின் போது 52 படகுகள்ல சுமார் 2000 படகோட்டிகள் பவனி வர அரண்மனையில இருந்து தொடங்கி மரகத புத்தர் கோவில், ரிக்ளைனிங் புத்தான்னு அழைக்கப்படுற வாட் போ வழியாக இறுதியா வாட் அருண்ல வந்து சேரும். ஆண்டுதோறும் நடைபெற கத்தினாங்கிற புத்த திருவிழாவின் போது தாய்லாந்து மன்னர் வாட் அருணுக்கு அரச கப்பல்ல ஊர்வலமா வந்து அங்குள்ள துறவிகளுக்கு புதிய ஆடைகளை வழங்குறாரு. இப்படி சியாமோட வரலாறுல ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கிற வாட் அருணுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இந்த வாட் அருணுக்கு நுழைவு கட்டணமா வெளிநாட்டு பயணிகள் கிட்ட இருந்து 200 பாத் வசூலிக்கப்படுது. இந்த கோயிலுக்கு நீங்க படகுகள் மூலமாகவும் வரலாம். இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய தாய் உடைகளை போட்டுக்கிட்டு புகைப்படம் எடுக்கிறதுக்குனே வர்றாங்க. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.